शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. பஞ்சதசி கிரந்தத்துல ஞான தீப பிரகரணம் தீப பஞ்சகத்துல 9வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய ஞான தீப பிரகரணத்துல இருக்கும். ஞான தீப பிரகரணத்துல இப்ப என்ன போயிருக்கு அப்படின்னா நிர்குண உபாசனைக்கும் நிர்குண பிரம்ம உபாசனைக்கும் நிர்குண பிரம்ம ஞானம் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத விசாரமா பார்த்து கொண்டிருக்கிறோம். நிர்குண பிரம்ம உபாசகன் இல்லையா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவன் தான் நிர்குண பிரம்ம உபாசனைக்கு அதிகாரி. நிர்குண பிரம்ம ஞானத்துக்கு யார் அதிகாரி? ஞானி இல்லையா? அவனுக்கு தான் இந்த ஞானம் நிர்குண பிரம்ம ஞானம் இருக்கும். உபாசகனுக்கு நிர்குண பிரம்ம உபாசனை இருக்கும். ரெண்டுக்கும் காமன் என்ன? இவனும் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றத நினைக்கிறார், அவரும் அகம் பிரம்மாஸ்மி என்பதை நினைக்கிறார். இவனுக்கு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றது அறிவு இருக்கு, அவனுக்கும் அகம் பிரம்மாஸ்மி என்று அறிவு இருக்கு. ஆனா வித்தியாசம் என்ன? அவனுக்கு அகம் பிரம்மாஸ்மி என்ற அறிவானது அவருக்கு நிச்சயமாக இருக்கிறது, அவனுக்கு சந்தேகம் இல்லை, அவனுக்கு அதை தவிர வேறு பொருள்கள்ல அவனுக்கு நாட்டம் இல்லை. ஆனா இவருக்கு என்ன அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மின்னு விருத்தி இருக்கு, ஆனாலும் ஒரு சந்தேகமானது இவருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால அவர் மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருக்கு அது புருஷ தந்திரமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார், அவர் அதை வஸ்து தந்திரமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். இவர் என்ன நினைக்கிறார்னா, இந்த நினைப்பு இல்லை என்றால் நான் திருப்பி அஞ்ஞானி ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறார். அவர் என்ன இந்த நாலேஜ் இருந்தாலும் இல்லாலும் நான் அஞ்ஞானியா போறது கிடையாது, ஏன்னா ஞானமானது இருக்கதானே இருக்கும். அதனால அஞ்ஞானமானது ஏற்கனவே அவரை நம்ம ஆயிடுச்சு எனக்கு அப்படின்ற ஒரு தைரியத்துல இருக்காரு. இவர் அஞ்ஞானியா இருக்கிறதுனால இவருக்கு தனக்கு முமுட்சு அப்படின்னு இவர் தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் தன்னை முக்தன் என்று நினைக்கிறார் இல்லையா? அதனால அவருக்கு இந்த நாலேஜ் பிரிசர்வேஷனை பற்றி கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. யாருக்கு? ஞானிக்கு. ஆனா இவருக்கு இந்த நாலேஜ் ஆனது பிரிசர்வ் பண்ணணும் அப்படின்ற தான். ஏன் அப்படின்னா பிரிசர்வேஷன் நெசசரி. நம்ம எஃபர்ட்டை கொஞ்சம் போயிட்டோம்னாக்க பிரிசர்வேஷன் பண்ண நாலேஜும் போயிடும் அப்படின்ற ஒரு பயமானது இருக்கு. அதனால இவர் என்ன பண்ற, எப்ப பார்த்தாலும் விவகாரங்களை தடை பண்ணணும்னே பாக்குறாரு. எதுவும் பண்ணக்கூடாது, நம்ம எப்பொழுதுமே நிர்குண பிரம்ம உபாசனையிலேயே இருக்கணும் அப்படின்னு இவர் அந்த பிரிசர்வேஷனுக்கு பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமாக நினைக்கிறார் இல்லையா? அதனால இவருக்கு என்னது, பிரகாசம் பிரவருத்தி இதெல்லாம் இருக்கிறது. அவருக்கு என்ன அப்படின்னாக்க ஞானமானது எப்பொழுதும் இருக்கக்கூடியது. வேற விவகாரம் தான் இருக்கட்டும், அது என்னுடைய மனசு பண்றது. நான் எப்ப சூட்சும காரண எதிரித்தனாக ஆயிட்டேனோ அப்ப தேகமோ என்னுடைய பாடியோ என்னுடைய மைண்டோ என்னுடைய தாட்ஸோ எது நினைக்கிறதோ அதெல்லாம் பண்ணிட்டு போட்டோமே, எனக்கு என்ன அதனால அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால அவர் என்ன பண்றார், இந்த அகம் பிரம்மாஸ்மின்ற ஒரு நாலேஜ் அப்படியே ரீடைன் பண்ணணும்னு அவர் நினைக்கிறதே இல்லை. அதுதான் எப்படி இருந்தாலும் இருக்க அப்படின்ற தைரியத்துல இருக்காரு. ஒரு ஃபேக்டை போய் நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியுமா? அது இருந்து தானே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறார். இவன் அது ஃபேக்டா இருந்தாலும் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு இவர் நினைக்கிறார் இல்லையா? அப்படின்னு வரும்பொழுது அவருக்கு எப்படி என்னுடைய பையன்றதோ என்னுடைய மனைவின்றதோ இதெல்லாம் அரங்கி போச்சுன்னா அது அப்படியே இருக்கு. நமக்கு எப்போ வேணுமோ அதை எடுத்துன்னு வரும், அவ்வளவுதானே. எப்ப பாட்டு விவகாரத்துல இருக்காரு, மாவா போகுது அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸோட இருக்காரு. இவருக்கு அந்த கான்பிடன்ஸ் இல்லை, நம்ம விட்டானாக்கா அது போயிடும் அப்படின்னு நினைக்கிறார். இது ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் இல்லையா? அதனால இவருக்கு நிறைய சந்தேகம். அது எப்படி சார் இவர் தொடர்ந்து பொய் மாதிரி தெரியுது? அது எல்லா நாலேஜ் மாதிரி இல்லை இல்லையா? இது ஒரு ஸ்பெஷலான ஒரு நாலேஜ் அகம் பிரம்மாஸ்மின்றது. அந்த அகம் பிரம்மாஸ்மின்றத போய் பாக்கி நாலேஜோட நீங்க பேசுறதுன்றதே கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயம் இது அப்படின்னு இதுக்கு பில்டப் கொடுக்கறதுனாலே இவருக்கு அதை ப்ரிசர்வ் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணமானது ஏற்படுகிறது, டென்ஷன் ஆனது ஏற்படுகிறது. அதை பண்ணணும் அப்படின்னு இவருக்கு பதில் சொல்லி இருக்காரு வித்யாரண்யர். இல்லப்பா, ஒரு தடவை உனக்கு கடமானது தெரிந்து விட்டது, ஆனால் இல்லையா
அதுக்கப்புறம் நீ எப்ப பார்த்தாலும் இது கடம் உபாசனை பண்ணிட்டா இருக்க. எப்போ உனக்கு தேவையோ அப்ப அதுக்கு இடம். அப்படி இல்லைன்னாக்க விருத்தினாக்க போய் கொண்டுதான் இருக்கும், வந்து கொண்டுதான் இருக்கும். அதுக்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த பூர்வபக்ஷியானவர், இந்த இடத்துல பூர்வபக்ஷி யாரு? உபாசகன். இந்த உபாசகனுக்கு கண்ணிச்சே ஆக மாட்டேங்கிறது இல்லையா? 92வது ஸ்லோகத்துல பகிருத்திய மாத்திரேன கடச்சேத் பாசதே சதா ஸ்வப்பிரகாசஹ அயமாத்மா கிம் கடவத் ந பிரபாசதே அப்படின்னு ஒரு லாஜிக் இந்த பூர்வபக்தியை பார்த்து வித்யாரண்யர் கொடுத்தார். அப்பா, ஒரு தடவை இந்த கடத்தை அறிந்து விட்டாலே அந்த கடஞானமானது உனக்கு வந்துடுது, அவ்வளவுதானே, அதோட பிடிச்சு போச்சு. அதே மாதிரிதான் ஆத்மா சொப்பிரகாசம், அகம் பிரம்மாஸ்மி. சொப்பிரகாசம் தான், ஆத்மாவும் சொப்பிரகாசம் தான், அது ரெண்டும் ஒண்ணுதானே, ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுதானே அப்படின்னு சொன்னா அதை மாத்திரம் நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றிய. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். ஒரு கடத்துக்கே இவ்வளவு பவர் இருக்குமே, ஆனால் சொப்பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு இல்லையா, சொப்பிரகாசமா அந்த ஆத்மாவுக்கு குடத்தை போல பிரகாசிக்க கூட தன்மை குணவா இருக்காது. நீ ஏன் அதை போய் அப்படின்னு நினைக்கிற? கொடஞானம் வேற, அகம் பிரம்மாஸ்மி ஞானம் வேறன்னு. ஒரு கொடஞானமே ரொம்ப நாளா தீர்க்கமா என்கிட்ட இருக்குன்னு சொன்னா, அகம் பிரம்மாஸ்மி என்று நான் இப்ப வேதாந்தத்தின் மூலமா சிரவண மனன வித்தியாசத்தின் மூலமாக அறிந்த அந்த பிரம்மமானது சொப்பிரகாசது குடத்தை கூடவாமா, குடத்தை போல கூடவா பிரகாசிக்காது. அதனால நீ கேட்கிற கேள்வி தப்புப்பா, அது அப்படியேதான் இருக்கும். அவருக்கு அவருக்காக எந்த விவகாரத்தையும் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஞானியானவர் எல்லா விவகாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனா அவருடைய பின்னாடி அந்த ஸ்ருதியானது எப்படி அந்த பாட்டுக்காரனுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கும், அதே மாதிரி அகம் பிரம்மாஸ்மின்ற ஒரு ஸ்ருதியானது இவர்கிட்ட இருக்கும். அதை இவர் பிரயத்தனம் பண்ணி ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வாக்கு இருந்துட்டே இருக்கு, நானே பிரம்மம் என்றது அப்படின்னு அதுக்கு பதில் சொன்னார். அது சொன்ன உடனே இந்த பூர்வபக்ஷி ஒரு கேள்வி கேட்கிறான். சொப்பிரகாசத்தையா கிஞ்சே தத்புத்தி தத்வவேதனம். சார், சொப்பிரகாச தன்மையினால மட்டும் இருந்து என்னத்த பிரயோஜனம்? அந்த புத்தி கான்ஸ்டன்டா இருக்க வேண்டாமா? நானே பிரம்மம், நானே பிரம்மம், நானே பிரம்மம்னு 24 hours 21,600 நீங்க மூச்சு விடுறாங்க. இதனால் இவர் தாட் அது இருக்கணும் சார் அப்படின்னு சொல்றோம். தத் புத்தி தத்துவ வேதனம் இல்லையா? தத்துவத்தை அறிவதுன்றது புத்தியினுடைய விஷயம் சார். அந்த புத்தி விஷயம், அந்த தாட்டானது இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, புத்தி சனநாசியா, புத்தியானது மாறிக்கொண்டே இருக்கும் சார். அப்படி இருக்கும் பொழுது அகம் பிரம்மாஸ்மி நீங்க நினைக்கிறது மாறிடுவேன் இல்லையா? மாறிட்டுனா விவகாரத்துக்கு போயிடுவேன். விவகாரத்துக்கு போயிட்டுன்னா எப்படிதான் இருக்கும்? அதனால நம்ம பிரயத்தனம் பண்ணி உபாசனை பண்ணிட்டே இருக்கணும் சார். நானே பிரம்மம், நானே பிரம்மம் அப்படின்னு இருக்கணும். அதனால நீங்க சொல்ற மாதிரி இந்த குடத்தோட ஒத்துக்கொள்ள முடியாது. சோத்தியம் துல்லியம் கடாதிக்கு இல்லையா? அந்த குடம் உடையவர்களுக்கு சமானம்னு சொல்ல முடியாது. அதனால அந்த கேள்வி கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு அவர் சொன்னாங்க. சொன்ன உடனே அதுக்கு பதில் சொன்னார் 94ல, கடாதோ நிச்சித்தே புத்தி நச்சதியேவ யதா கடா. நீ கேட்கறது கரெக்டப்பா, நீ சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். சொப்பிரகாசத்தினால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டேன். அந்த புத்தியே தத்துவ வேதனம் தானே. அகம் பிரம்மாஸ்மின்ற புத்தியானது இருந்து கொண்டுதானே இருக்கும். குடத்த மாதிரியே சமானமாக இருந்து கொண்டுதானே இருக்கும். விருத்தியானது காலம் தான் இருக்கும். நான் குடத்தை பார்க்கும்போது குடம் இருக்கும், பக்கத்துல படத்தை பார்க்கும்போது படம் இருக்கும். அது பக்கத்துல எலெக்ஷன் நியூஸ் வந்துருச்சுன்னா எலெக்ஷன் நியூஸுக்கு புத்தி போயிடும். எலெக்ஷன் நியூஸ் பார்த்துட்டு ஓடும்பொழுது யாரோ ஒருத்தர் வந்தாருன்னா அவரை பற்றிய தானே எண்ணம். இப்படி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தானே புத்தி. ஆகையினால மாறுதோன்னு சொன்னேன் இல்லையா? நீ உன்னுடைய நான் கடத்தோட ஒப்பீடு பண்ணதானே உன்னுடைய பிரமம். இப்ப நான் கேட்கிறேன், இஷ்டம் ததா சக்யா சமமாத்மனி. உனக்கு கூடதான் கொடஞானம் இருக்கு இல்லையா? ஆனா ஒரு விவகாரத்துக்கு வேணும்னு சொன்னா அந்த கொடஞானத்தை உன்னால கொண்டு வர முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் ஞானிக்கும் இப்படி ஒரு நெசசிட்டி வந்ததே. ஆனால் அவருக்கும் அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானத்தை அவர் கொண்டு வரப்படுறார். அது வந்து அது அங்கேயே இருக்கும். உனக்கு எப்படி கொடஞானம் இருக்கும் அதே மாதிரி அது இதுல என்ன சமானம் தானே. இதனாலதான் நான் கம்பேர் பண்ணேன். இது என்ன நான் குடத்தோட கம்பேர் பண்ணா உனக்கு கோபம் வந்தது
அப்படின்னு சொல்லி எப்படி சமானம் அப்படின்னு காமிக்கிறார். நிச்சித்ய சகிருதாத்மானம் யதாபேக்ஷா ததைவதம். இல்லையா? நல்ல நிச்சயமாயிருக்கு. ஒரு தடவை நிச்சயம் ஆயிடுச்சுன்னா நானே பிரம்மம் என்று அவனுக்கு நல்லா பாடம் கேட்டு 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 கிளாரிட்டியோட நான் சொன்ன பாத்திரத்துல அவருக்கு என்ன ஞாபகம் வந்து ஸ்தூல சூக்ம காரண சரீரா பஞ்சகோஷ அஜிதா அவசாசரே சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா ஆத்மா அப்படின்றத சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நித்தியாசம் பண்ணி அவனுக்கு நல்லா ஒரு தடவை பிக்ஸ் ஆயிடுச்சு மைண்ட்ல. நிச்சித்ய பிக்ஸ் ஆயிடுச்சுன்னாக்க தீர்மானமா பிக்ஸ் ஆயிடுச்சு. தகுத்து ஒரு தடவை ஆயிடுச்சுன்னா ஏதோ அபேட்சா தெய்வம். அது எப்ப வேணுமோ அப்போ எப்போது வேண்டியதோ அப்போது அதை பற்றி ஒரு எடுத்து கொண்டு வரலாமே. எப்போ ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு நினைச்சா அந்த பிரம்மத்தை பத்தி பேச போற, அந்த பிரம்மத்தை பற்றி நினைக்கணுமே. ஆனால் 2 பேரோட பேசிட்டு இருக்கும்போது வேதாந்தத்தை பேசிக்கும் போது அதை நினைக்க போகிறார். எப்போ அவருக்கு நித்தியாசனம் தியானம் பண்ணணும்னு தோன்றதோ அந்த சமயத்துல தியானம் பண்றது. அவர் சதா சர்வகாலம் 24 மணி நேரமும் இவனை மாதிரியே பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம், முக்கியமாக இருக்க வேண்டிய அவசியம் முக்தனுக்கு கிடையாது. நிச்சித்ய சகிருதாத்மானம் யதா அபேக்ஷா whenever necessary ததைவதம். அப்பப்போ அந்தந்த டைம்ல அவன் யூஸ் பண்ணிக்கிறான். இல்லையா? நம்ம எப்போ பணம் வேணுமோ அப்போ ஏடிஎம்ல வாங்கிக்கிற மாதிரி அவர் எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கிறாரு. எப்போ அவருக்கு பேசணும்னு தோன்றதோ வத்தும் மந்தும் யாத்தும் சக்னோதி ஏவஹி தத்வவித். அதனால அவருக்கு வேணும்னாக்கா அதை பற்றி பேசலாம், வேணும்னா அதை பற்றி நினைக்கலாம், வேணும்னா அதை பற்றி தியானம் பண்ணலாம். அதனால தத்துவ ஞானி இதுக்கும் சக்தி உள்ளவனாகத்தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். சொன்ன பிறகு அவன் சொன்னான், உபாசகா இவ தியாயன்னு லௌகிகம் விஸ்மரேத் யதி விஸ்மரேத் ஏவ ஆத்யானாத் விஸ்மிருதிஹி நது வேதனாத். மாட்டீங்க சார் அப்படின்னு அந்த போர்வை பற்றி கேட்கிறாங்க சார். உலக விஷயங்களை ஈடுபடும் பொழுது அவர் மறந்துடுறாரு இல்லையா? உலக விஷயங்களை ஈடுபடும் போது மறந்துடுறாரு. அவருக்கு எப்போ வேணுமோ அப்பதானே ஞாபகம் வந்து, அப்ப எப்போதுமே ஞாபகத்துல இல்லையே. அதனால அவர் பாட்டுக்கு ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்காரு. ஊசி எடுத்து நூல் வச்சுட்டு அப்படியே ஊறி பார்த்து அதை போக்குறாரு. அப்ப அந்த சமயத்துல அகம் பிரம்மாஸ்மின்னு நினைப்பாரு. உலக விவகாரத்துல இருக்கும்போது அகம் பிரம்மாஸ்மிக்கு ஒரு நிலமானது அவருக்கு இருக்குமா? அவர் பாட்டுக்கு பையனோட விளையாடிருக்காரு, சீரியஸா விளையாடிருக்காரு. அந்த சமயத்துல அவருக்கு அகம் பிரம்மா அப்படிங்கிற ஒரு நினைவானது இருக்குமா சார்? அதனால உபாசகம்னா அப்படி கிடையாது. நான் பாருங்க, நான் எப்போதும் நினைச்சுட்டே இருக்கேன், அதையே நினைச்சுட்டு இருக்கேன். அதனால நான் சொல்றது தானே ரைட்டா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஞானிக்கு அது ரைட்டா இருக்கு. உபாசகா இவ யாயன்னு லௌகிகம் விஸ்மரே செடி இல்லையா? இப்போ நான் நீங்க சொல்றீங்க பக்தும் சத்தியம் மந்தும் சத்தியம் ஞாபகம் சத்தியம்னு சொல்றீங்க இல்லையா? தியானம் சத்தியம்னு சொல்றீங்க. நான் பண்ற தியானம் இடைவிடாமல் பண்ற தியானம், அவர் பண்ற தியானம் தவிர்க்கக்கூடிய தியானம். இது ரெண்டும் எப்படி சார் ஒன்னாகும்? இல்லையா? நான் தான் உலக சம்பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு நான் பண்றேன். அவருக்கு உலக சம்பந்தத்தோடு இருக்கும்போது இது விட்டு போயிடுது. அகம் பிரம்மாஸ்மின்றது ஞானம். அப்படி இருக்கும்போது அவருக்கு மறந்து போயிடுங்க அப்படின்னு அதை எப்படி சார் ஒத்துக்கலான்னு அவன் வச்சுன்னு கேட்கிறான். உபாசகா இவ தியாயன்னே லௌகிகம் விஸ்மரே யதி. சார், தியானம் செய்து கொண்டு உலகமான சம்பந்தத்தை எல்லாம் மறந்து போயிட்டானா போயிடுமே சார். அப்ப என்னதான் பதில் சொல்ல போற அப்படின்னா சிம்பிளான பதில், மறக்கட்டமே தோஹர் விஸ்மரத்து மறக்கட்டமே, மறந்துதானே இருக்கட்டமே. அது எல்லாம் இந்த மறதி எல்லாம் மைண்ட் பண்ற தியானத்துக்கு வந்த மறதியை தவிர உள்ளுக்குள்ள அவனுக்கு வந்து நான் தான் ஆத்மாங்கிறது ஒண்ணு எங்க மறந்து போகும். அது பர்மனண்டா இல்லையா? நீங்க புறத்தை தியானம் பண்ணிட்டே இருக்கீங்க, வேற நாளைக்கு வந்த உடனே ஐயோ புறஞானத்தை நான் நினைச்சுட்டே இருக்கேன்னா அது போயிட்டு அதுக்காக புறஞானம் இல்லாம நீங்க போயிட்டு உள்ள இருக்குன்னு தானே இருக்காது. அதே மாதிரி இந்த நினைப்பெல்லாம் மனசுக்கும் தியானத்துக்கும் தானே தவிர ஆத்மாவுக்கு கிடையாது. அந்த ஆத்மாவுக்கு எப்பொழுது இருக்கும் தியானாத் விஸ்மிருதி. அந்த மறதி தியானத்தினால ஒரு இது தியானம் பண்ணிட்டு இருந்தா மறந்தா அதை வச்சு வேற கவனம் பண்ணா. ஆனா அங்க இருக்கக்கூடிய நாலேஜ் அது ஒரு அது போறது வேதனை. அது ஒரு தடவை பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது எங்கேயே போகாது. அது பிரகாசத்துக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கு வச்சு தந்துருக்கு.
fact remains as a fact, whether you like it or not. அது ஒண்ணு போகாது வராது அப்படின்னு சொன்னார். இப்ப அடுத்தது ஒரு பெரிய பிரச்சனை அவன் எடுத்துட்டு வந்தான். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய ஞானி இல்லையா, இப்ப ஒரு பக்தம் ப்ரூஃப் கேட்கணும் இல்லையா, எது இருந்தாலும் நமக்கு ப்ரூஃப் வேணும். அதனால அதை மனசுல வச்சுட்டு போன தடவை இதான் நம்ம முடிச்சோம். ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம், ரொம்ப ரசிச்சு பார்க்க வேண்டிய ஸ்லோகம். 97வது ஸ்லோகம். தியானம் து ஐச்சிகம் ஏதஸ்ய வேதனாத் முக்தி சித்ததா ஞானாதேவ து கைவல்யம் இதி சாஸ்திரேஷு திங்கிமஹா. தியானம் அப்படின்றது இஷ்டப்பட்டால் செய்யலாம் இல்லையா. அவருக்கு தியானம்ன்றது ஒரு ரூல்லாம் கிடையாது. அவருக்கு வேணும்னா தியானம் பண்ணலாம், வேண்டாம்னா தியானம் பண்ணாம அவர் எல்லா காரியத்தையும் எடுக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள அவர் எப்போதும் அகம் பிரம்மான்ற காட்டுல அவருக்கு சந்தேகமே இல்லை. அதை திருப்பி திருப்பி நினைச்சிட்டு அதை ஸ்திரப்படுத்திக்க கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஏதஸ்ய ஞானினஹா, இந்த ஞானிக்கு தியானம் தியானம் என்பதோ ஐச்சிகம். ஐச்சிகம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? இஷ்டப்பட்டா இல்லையா, அவருக்கு இஷ்டப்பட்டா அவர் தியானம் பண்ணலாம். அதனால ஏன் அப்படின்னாரு வேதனா முக்தி சித்ததா இல்லையா, அவருக்கு ஞானத்தினாலேயே முக்தியானது சித்திக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் அவர் நல்லா படித்து புரிந்து கொள்ளும் பொழுது, ஆம் பிரம்மாண்டு புரிந்து கொள்ளும் பொழுது தத்துவமத்திய நல்லா புரிந்து கொண்டார். அந்த அதி என்று இருக்கக்கூடிய சாமானாதிகரண்யத்தை அவர் சாமானிய சாமானாதிகரண்யம், விசேஷ சாமானாதிகரண்யம், லட்சலட்சண சாமானாதிகரண்யம், இப்படி பண்ற விஷயங்களை எல்லாம் அவர் மனனம் பண்ணி அவருக்கு கிளியர் கட்டாக புரிந்து விட்டது. ஞானமானது பிரம்மமானது புரிந்துபட்டது. அதனால அவருக்கு வராது. அதனாலதான் அவருக்கு தியானமானது ஐக்கியம். ஏதஸ்யது ஐக்கியம் தியானம் வை முக்தி சித்ததாக வேதனை. அவருக்கு கிளியர் கட் நாலேஜ் இருக்கு. ஆகையினால அவருக்கு தியானமானது ஐக்கியம். அவருக்கு வேணுங்கிற அவசியமே இல்லை. அவசியம் ஏற்பட்டாதான் அவர் தியானிக்க போறார். இல்லன்னா இல்லை. அப்படி இருந்தாலும் அது ஒரு ஐக்கியம் இல்லையா. ஒரு வயசு அவர் இஷ்டப்பட்டாருன்னா தியானம் பண்ணலாம், அவர் இஷ்டப்படலன்னா தியானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட அந்த கிளியரான அந்த நாலேஜ் ஆனது இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு இருக்கு. அது என்ன சார் அப்படின்னு ஞானாதேவது கைவல்யம் அப்படின்னு ஞானத்தினாலதான்ப்பா கைவல்யம்ன்றதுக்கு நமக்கு எத்தனை ஸ்ருதியானது பிரமாணம் திருடமாக இருக்கிறது. ஞானாதேவது கைவல்யம் இது சாஸ்திரேஷு பீமஹா. முரசு போட்டா மாதிரி தண்டோரா போட்டா மாதிரி சொல்லிட்டே இருக்கு வேதமானது. ஞானாதேவது கைவல்யம் பிராப்யதே ஏன முக்கியதே அப்படின்னு. இதுல இந்த ஸ்ருதியானது எங்க இருக்குன்னு காணப்படவே இல்லை. ஆனா எல்லாரும் காரணமாக இருக்கணும். எல்லா உபநிஷத்துலயும் நம்ம சொல்லிட்டே ஞானாதேவத்து கைவல்யம், ஞானாதேவத்து கைவல்யம், ஞானாதேவத்து கைவல்யம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஸ்ருதி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா சொல்ல முடியல. அப்படின்னா இது ஏதோ காலப்போக்குல இந்த ஸ்ருதியானது மறைஞ்சு போயிருக்கு. ஆனா இந்த வச்சனம் மாத்திரம் ரொம்ப பிரபலமா இருக்கு. யார் எழுதினாலும், எந்த பிரகரண எழுதினாலும், வியாக்கியானம் எழுதினாலும் ஞானாதேவ கைவல்யம் இது சாஸ்திரேஷு திங்கிமஹா. திங்கிமஹா முரசு கொடுத்த மாதிரி லவுடு ப்ரொக்ளமேஷன். அப்பா இது ஒன்லி பை ஞானா முக்தி பாசிபிள் அப்படின்னு லவுடு ப்ரொக்ளமேஷன் இருக்கு. முரசு கொடுத்த மாதிரி இல்லையா, அது இருக்கு. தண்டோர அமைச்சு சொல்றது ஞானத்தினாலதான், ஞானத்தினாலதான். இது ஏதாவது ஒரு நமக்குதான் ஸ்ருதி காணப்படுதுன்னா நிறைய ஸ்ருதி இருக்கு. அவங்க அனுகூலமா இதை கோட் பண்ணாரு தவிர இதை சொல்லும் பொழுதே நம்ம மனசுல என்ன வருது? சமேவ விதித்வா அதிமிருத்யுமேதி நான்யப்பந்தா வித்யதே அயனாய. வேற வழி அது ஞானாதேவத்து கைவல்யம்னு சொல்ற ஒரு ஸ்ருதி தேடி எப்படி சொன்னா இன்னொரு ஸ்ருதி இருக்கு. வேற வழியே கிடையாது. வேற அந்யப்பந்தா there is no other means வித்யதே is known for achieving this அயனாய அப்படின்னு வேற சொல்றது. ஆகையா ஞானத்தினால மட்டும்தான்
ஜீவ பிரம்ம ஐக்கிய சாட்சாத்கார ஞானவேவது கைவல்யம் நகு அந்நதா, வேற வழியே கிடையாது அப்படின்னு எல்லா வேதாந்தமும் அப்படி போறத ஞாபா தேவம் உச்சதே சர்வ பாபை அப்படின்னு உபனிஷத்து. இதை அறிந்த பிறகு அவன் எல்லாவற்றிலிருந்தும் விடுபடுகிறான். அறிந்த பிறகு வேதாந்த விஞ்ஞான சுரட்சிதாத்தா அப்படின்னு வேற சொல்றது எல்லாம் இந்த வேதாந்தத்தை அறிந்தபடி நிச்சாயத்தம் முக்தி முகாந்திரம் உச்சதே. எத்தனை ஸ்துதிகள் ஞானத்தினாலதான் முக்தி, ஞானத்தினாலதான் முக்தின்னு அப்படியே ஒற்றத முரட்டு கொட்டா மாதிரி கொட்டிட்டு இருக்க, உனக்கு ஞாபகம் இல்லையாப்பா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. சொன்ன உடனே 95வது 96ல 97ல இத பதில் சொல்லிட்டார். சொன்ன பிறகு அதை என்ன சொன்னார், இப்போ அவனுக்கு இஷ்டம் இருந்தால் அவன் மனனம் செய்யலாம், அவனுக்கு இஷ்டம் இருந்தால் மனனம் செய்யலாம், அவனுக்கு இஷ்டம் இருந்தால் தியானம் செய்யலாம். இதெல்லாம் ஐக்கிகம். இதெல்லாம் பத்தி அவன் எப்பொழுதுமே பேசணும், தியானம் பண்ணணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அவன் புத்தி எனக்கு என்ன விவகாரம் இருந்தாலும் அதனால அவனுக்கு எந்த பாதகமும் ஏற்படாது. இதுதான் உண்மையான ஞானியினுடைய நிலை. ஞானி என்ன பண்ணுவார், எல்லார மாதிரியும் தான் இருப்பார். ஒரு கிரகஸ்த ஞானியாக இருந்தா அவர் வீட்டுல எல்லார மாதிரியும் பசங்களோட விளையாடிட்டு இருப்பார், கோவிலுக்கு போயிட்டு இருப்பார், வருவாரு, இங்க பேசிட்டு இருப்பாரு, அவர் பாட்டுக்கு விளையாடுற சமயத்துல விளையாடுவார், அவர் பாட்டுக்கு ஜோக் அடிக்கிற சமயத்துல ஜோக் அடிச்சுட்டு இருப்பார். அதனால அவர் ஞானி இல்லைன்னு சொல்ல, ஜனசமூகத்துல இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய விஷயமானது கீதையில சொல்லப்படுற லோக சங்கிரகம் இல்லையா. அதனால அவருக்கு எதேஷ்டாச்சரணம் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு, லோக சங்கிரகத்தை மனசுல வச்சிருக்கிறதுனால எல்லார மாதிரியும் தான் இருந்து கொண்டு வீட்டில் இருந்து கொண்டு இதை பண்றார். ஏன்னா அவருக்கு லோகத்து மேல ஒரு அக்கறையானது இருக்கிறதுனாலதான் ஜனங்களோட இருக்கார். அப்படி இல்லைன்னா அவர் காட்டுல போய் தனியா இருப்பார். அவரும் பேசிவ் ஞானியா இருப்பார். ஆக்டிவ் ஞானியா இருக்கிறதுனாலதான் ஆச்சாரியாத மாதிரி பாக்கியம் இருக்கிறார். அங்கங்க கோயிலுக்கு போய் ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை எல்லாம் பண்றார். எல்லாரும் படிக்கணும்ன்றதுக்காக ஸ்லோகங்கள் எல்லாம் எழுதினார். எல்லாரும் நல்லா வேதாந்தத்துக்குள்ள வரணும்ன்றதுக்காக பிரகரண கிரந்தங்கள் எழுதினார். யாக்கிய வைத்தியநாதர் இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் மைத்திரேயிக்கு இந்த வேதாந்தத்தை உபதேசம் பண்ணிட்டு போனா. இப்படி எல்லாம் நாம காணுகின்ற காரணத்தினால அவர் என்ன பண்ற, ஞானியா இருந்தா எப்போதுமே தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டிய கவலை இல்ல. இந்த மாதிரி வேதாந்தா கிளாஸ் எடுக்கிறது, வேதாந்தா கிளாஸ் அட்டன் பண்றது, இல்லைன்னா வேற ஏதோ ஒரு கிளாஸ் அட்டன் பண்றது, இல்ல எப்ப வேணுமோ அப்ப தியானம் பண்றது, இப்படி எதை வேண்டுமானாலும் அவர் செய்யலாம். அப்படி செய்யக்கூடியவர் தான் ஞானி அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால கேட்கறதெல்லாம் தப்பு. அவங்களுக்கு ஏதாவது திருப்பி திருப்பி அவங்க என்ன தியானம் செய்யலன்னா அவர் வெளி விஷயத்துக்கு போயிட்டு போறது, அதை விட வெளி விஷயத்துல நீ போறதுக்கும் அவரை போறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்றத புரிந்து கொள்ள முடியல. அதனால திருப்பி வரா பிரவர்த்தேத ததா வைஹி பிரவர்த்ததா சுகேனாயம் இம்பாலோச்ய பிரவர்த்தனே. ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு ரத்தனங்களா எழுதிட்டார் இங்க இல்லையா. ரைட்டா, நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு. அவன் பாட்டுக்கு வெளியில என்ன சொல்லட்டும், ஆனா உள்ளுக்குள்ள ஞானம். எத்தனை புத்தகங்கள் நம்ம படிச்சிருக்கோம், எத்தனை சமயத்துல இந்த வேதாந்த கிரந்தங்கள்லாம் அவனை ஒரு முகமாக தியானம் பண்ணி, ஒரு முகமா சதா சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்தர்முகதம் ராஜ்யா பகிர்முகத்து துர்லபா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பரான் சிகாணி விதனஸ்வயம்பூ தஸ்மாத் பரான் பஷ்யதி நாந்தராத்மன் கஷ்டித் தீரா ஆத்மானம் ஐக்ஷதி அமிர்தத்துவம் இச்சன்னு அப்படின்னா ஒரு தன்மைதான் இருக்கணும், பண்ணணும் சொல்லிருக்கு. யாருக்கு சொல்லிருக்கு இதெல்லாம்? அந்த நிலை வரணும்னு நினைக்கக்கூடிய மூச்சு அவளுக்கு அப்படி ஞானம் வந்தவனை போய் நீ உன்னுடைய கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்குது அந்தராத்மாதான் அவங்க நான் அந்தராத்மான்னு தெரியுங்க அவனை போய் நீங்க இதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முதல்ல பிகினிங்ல ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக மூச்சுவாக இருக்கிற சமயத்துல உபதேசம் பண்றது அப்படின்றது நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த அறிவு வந்த பிறகு அவனுக்கு வெளி விவகாரத்தில் ஈடுபடுவதனால அந்த நாலேஜாவது ஒருபோது பாதிக்கப்பட போவது இல்லை. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான கவனம். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். மெடிடேஷன்ன்றது அவனுக்கு பொறுத்த வரைக்கும் நீ என்ன நினைக்கிற, அவனும் என்ன மாதிரியே கஷ்டப்பட்டு மெடிடேட் பண்ணணும். மெடிடேஷன்
சாதனம் தேவையில்லை. எந்த சாதனம் பண்ணாலும் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்னால பண்ணக்கூடிய சாதனம். அவன் அதை நல்லா புரிஞ்சதுனால சாதனைகளே வேண்டாம். அப்படி அவன் சாதனைகள் வேணுமே லோகத்தில் கிரகத்துக்காக வேணும். அப்ப அது ஆப்ஷனலா இருக்கும். அப்ப இனிமே ஆர்ஜிமேனா யூ ஹவ் நோ ரைட் டு புட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஞானி. ஏன்னா அவன் அந்த லெவல்ல இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். வேதாந்த தத்துவத்தினுடைய முக்கியமான விஷயம் தான் கொண்டு வருவாங்க. தத்வவி யதி ந த்யாயேத் பிரவர்த்தேத ததா பகிஹி. இதோ என்னது சொல்றீங்களே, தத்துவவித்தானவர் ஆத்ம ஞானம் வந்த பிறகு வேதாந்த கிளாஸ் தான் அட்டன் பண்றாருன்னா அவர் கிளாஸ் முடிஞ்சு போன உடனே அவர் என்ன பண்ணோம், நேரம் ஒரு பூஜை ரூம்ல போய் எல்லா கரெக்ட் அப்படியே உட்கார்ந்து நானே பிரம்மம். ஏன் வாத்தியார் தான் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. நீ படிக்கும் போது இது வெறும் கிளாஸ் அட்டன் பண்ணி போதாது, 24 hours இதை பத்தி சிந்தனை பண்ணணும், மனம் பண்ணணும், நானே பிரம்மம்னு இருக்கணும். ஜனங்கள் இருக்கு என்ன இது ஒரு கோல் போடுறாங்க. அப்படி எல்லாம் தேவையில்லை. அவர் படிப்புன்னா என்ன வேணும், தப்போவி எதி நே. இது பாருங்க, நான் உங்களுக்கு கேட்கிறேன், இப்படி நீங்க சொல்ற மாதிரி தத்துவவி ஞானி இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவரு எதி தியாய அவர் இப்படி தியானம் பண்ணாம இருக்குமே ஆனால் அவருக்கு மைண்ட் என்ன, அவருக்கு மைண்ட் இருக்கும் இல்லையோ, அந்த மைண்ட் ஆனது என்ன பண்ணும், ததா பகி பிரவர்த்தது. அப்போ அந்த சமயத்துல தியானம் பண்ணாத சமயத்துல ததா வெளியில போயிடுமே அப்படின்னு கணக்குதான். நீ கவலைப்பட்ட போகட்டும், மைண்டு தானே வெளில போகுது. அவருக்கு தான் நான் மைண்ட் இல்லைன்னு தெரியுமே. பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்பாற்பட்டது தானே ஆத்மா. சூக்ம சரீரத்துக்கு விலட்சணம் தானே ஆத்மா. சூக்ம சரீரம் எங்க போனா அவருக்கு என்ன, ஸ்தூல சரீரம் எங்க போனா அவருக்கு என்ன, காரண சரீரம் அவருக்கு என்ன, தூங்கல அவருக்கு என்ன, அவர் ஸ்தூல சூக்ம காரண சரீரா அப்படின்றது அவருக்கு தெரியுமே. நம்ம என்ன பண்றோம், இன்னும் நம்ம இன்னும் சூக்ம சரீர லெவல்ல இருக்கிறதுனால இந்த முக்கியமானது எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் எனக்கு வரலன்றதுனால அவருக்கும் வரக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அவ்வளவு நல்ல என்ன எனக்கு என்னமோ அது சரியா படல சார். உனக்கு சரியா படலன்னா காரணம் என்ன, யுவர் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம். அது கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இது புரிஞ்சுக்கிட்டேன். தத்துவவித்து எதி, அதனாலதான் உபாசனை பண்ணிருக்கேன். தத்துவவித்து எதி ந தியாயே. ஒருவேளை இந்த தத்துவஞானியானவர் ஒருவேளை எதி இப்ப இல்லையா அப்படி தியானம் செய்யவில்லை என்றால் ஒரு கேள்வி போடுறோம் கேட்கலாம். இப்படி இந்த தத்துவவித்தாக இருக்கக்கூடிய தியானம் செய்யாம அவர் அதை பத்தியே தியானம் பண்ணாம அவர் வாக்கு இருக்காருன்னா என்ன நம்ம புரியணும், ததா. அப்பதான் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர், ததா. அப்பொழுது பகிஹி பிரவர்த்தது, வெளி விஷயங்கள்லாம் அவர் பாட்டு கேட்டு இருக்காரு சார். அவர் பாட்டுக்கு ஜாலியா கோயிலுக்கு போயிட்டு இருக்கார், அவர் பாட்டுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார், என்னத்தையோ பண்ணிட்டு இருக்காரு தவிர ஆத்ம ஞானமே இல்லையே. அப்படின்னு ஒரு சந்தேகம் வருகிறது, இந்த உபாசகனுக்கு வருகிறது. அப்படின்னு சொன்னா அவருக்கு பதில் சொல்ல முடியாது. கொஞ்சம் கோபமா அதுவும் வித்யாலயம் சொல்லக்கூடிய பதில் தான் அப்படிதான். அந்த புத்திரவாசி பதில் இருக்குல்ல, பிரவர்த்ததாம் இருக்கட்டுமே சுக்கேன யாரு அவர் பாட்டுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கட்டுமே சார். யார் வந்தாலும் அவர் பாட்டுக்கு பேசுங்க. அதனால அவர் ஞானி இருக்காரு ஆயிடுமா, சௌக்கியமா எந்த ஊர்ல இருந்து வந்த 2 நாள் இருக்காரா, மனசுல இருந்துருக்கான உங்களுக்கு ஆகாரம்லாம் சௌக்கியமா கிடைக்கிறதா எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு போறாரு, பூஜை பண்றாரு சார். அவர் பாட்டுக்கு எல்லாரோடையும் பேசிட்டு இருக்காரு, மீட்டிங் போடுறாரு, பர்த் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கா சார் அப்படின்னா இருக்கிறேன். ஞானியானவர் எதுதான் பண்ணக்கூடாது, பிரவர்த்ததான் பண்ணட்டுமே. அவர் பாட்டுக்கு பூஜைக்கு போறாரு சார், பண்ணட்டுமே. சதத்துல போய் பார்ட்டிசிபேட் பண்றாரு, பண்ணட்டுமே. எல்லாரோடையும் பண்ணட்டுமே. பிரவர்த்ததான் இருக்கட்டுமே. சுகேன நல்லா பிரவர்த்தனம் பண்ண, சுகமாக பிரவர்த்தி சுகேன பிரவர்த்ததாம அவர் பண்ணட்டுமே. அவருக்கு கோபாதா அத்திய பிரவர்த்தனை. அவர் என்ன சார் பாதம் வந்துருச்சு அந்த பிரவர்த்தினால, இதுக்கு என்ன கெடுதல் வந்துருச்சு, அவருக்கு ஆப்ஷனல் தானே இல்லையா. அவருக்கு அவன் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஜோரத்துல இருந்தான், ஐசியூல வெளில வந்தான். அதனால அவனுக்கு எல்லாம் அப்பா பெரும் வெந்நீரே குடி, எதையும் குடிக்காத, வெளியெல்லாம் சாப்பிடாத, அப்பப்போ வேலைக்கு கரெக்டா வந்துரு, வெளியில போனா பனி இருக்கு எல்லாம் சொன்னான். அதுக்கப்புறம் ஜுரம் போய் சொத்தம் ஆயிடுச்சு பையனுக்கு. பையன் ஆனவங்க ஸ்கூல்லாம் திறந்தாச்சு. அவனை போய் உனக்கு எப்போ ஒரு காலத்துல ஜுரம் வந்ததோ, எப்போ ஒரு காலத்துல நான் சொன்னனோ அது
இன்னைக்கு அப்படி வெளியிலாம் போகாத, நீ எப்போதும் வெளியிலாம் குடிக்கணும் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ண மாட்டோம். சொத்தமா ஆயிடுச்சுன்னா அவனுக்கு எப்ப தேவையோ அது பண்ண போறான், இல்லைன்னாக்க சொத்தமா இருக்க போறான்றது எப்படியோ அதே மாதிரிதான் இந்த வேதாந்தத்தை கேட்டு ஞானம் வந்த பிறகு அவனுக்கு இந்த பிரவருத்தியானது எந்த ஒரு கெடுதலையும் செய்யாது. பிரவர்த்ததான் சுகேன, பிரவர்த்ததான் சுகேன பண்ணலாம் சார். அவரு சுகமாக பிரவர்த்திக்கிட்டவே ஞானி. இந்த ஞானி என்ன பண்ணாதான் என்ன, கிம்பாதகா அத்திய பிரவர்த்தனே, பிரவர்த்தனே இந்த மாதிரி பண்றதுனால கோபாதகா அத்திய, அவருக்கு என்ன சார் கெடுதல் வந்துட போகுது இல்லையா? எப்படி அது கோபாதகா அத்திய பிரவர்த்தனை பிரவர்த்திக்கிறதுல என்ன சார் அவருக்கு வந்து அவர் முக்கியமாக பிரவர்த்திக்கட்டும், பிரவர்த்தி செய்வதால் இதற்கு என்ன கெடுதல் அப்படின்னு சொன்னார் இல்லையா? தற்போதைக்கு எதி இவங்க ரொம்ப அழகான பூர்வபட்சம். எதி ஒருவேளை தற்போதைய அவர் அகம் பிரம்மாஸ்மி என்று தியானம் செய்யாமல் இருந்தாரேனா ததா அப்பொழுது பகிஹி பிரவர்த்தத்தை, வெளி விஷயங்கள் அவர் புத்தி போயிடுமே சார் அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு அவர் பதில் சொன்னார், பிரவர்த்ததாம் சுத்தேன ஓட்டமே சார், லெட்டிங் என்ஜாய் வாட் யூ வாண்ட், அவர் பாட்டுக்கு இருக்கட்டுமே. ஞானி, இந்த ஞானியானது பிரவர்த்ததாம் சுத்தேன ஜாலியா போடுமே, கோபாதகா ஆசிய பிரவர்த்தனை, இப்படி பிரவர்த்தனம் பண்றதுனால அவருக்கு என்ன சார் பாதம் வந்துட போறது அப்படின்னு கேட்டாரே. பாக்கணும் ஒரு கேள்வி இருக்கட்டும் சார், அவனுக்கு என்ன ஏதாவது உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், உங்களுடைய மைண்ட விஷயம் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய விஷயம், இந்த பாடியை எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய விஷயம், இன்டலெக்டை எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இதெல்லாம் அவருக்கு பைண்டிங் என்ன, இதெல்லாம் யார் யாருக்கு சொந்தமா வச்சுக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு பைண்டிங். உங்களுக்கு மைண்டு மேல சந்தேகம் இருக்கு, அது எங்கேயாவது உள்ள போயிடும் கட்டி போயிடும், உங்களுக்கு தியானம் அவசியம். அந்த எக்ஸசைஸ் உடம்பானது ரொம்ப கட்டி போயிருந்தா அப்படி இருந்தாக்கா அப்புறம் உட்காந்து ஏற்றுக்க முடியாது. நான் பாடியை உனக்கு பாடி வைக்கணும்னு இருக்கு, நீ வைக்கிற அவருக்கு அதெல்லாம் கிடையாது. அவர் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்பாற்பட்டவன்ற தீர்மானமானது அவருக்கு வந்துவிட்டது. அவருக்கு எதுக்கு தியானமானது, அவருக்கு தேவையில்லையே தியானமானது. பின்ன என்ன சார் நிறைய பேர் வந்து அதான் அவன் சிச்சுவேஷனை பார்த்து சிஷியன் வந்து நாளைக்கு கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அவனுக்கு காண்பிப்பதற்காக அவர் பண்ணி கொண்டிருக்கிறார் இல்லையா? தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஞானியாக இருந்தா நம்ம பையன் நாளைக்கு செஞ்சு அவங்க நம்ம பண்ண மாட்டானேன்னு அவரு பண்ணியிருக்காங்க. அதனாலதான் லைச்சன்னு சொல்றாரு. எதே இஷ்டாச்சரணம்ன்றது அவளுக்கு இருக்கு. ஞானிக்கு எப்படி இஷ்டமோ ஐச்சிகம் தான். ஐச்சிகம்னா என்ன, எதா இஷ்டம் ததா சரதி. அவர் எதே இஷ்டாச்சரணம்ன்றது ஞானிக்கு அப்ளிகபிள். அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் அப்படி இருக்காளா? ஏன்னா அவளுடைய வந்த பாதை, அவளுக்கு இருக்கக்கூடிய லோக சங்கிரகம் இருக்கிறதுனால எதேஷ்டாச்சரணம் எத்தி அப்ளிகபிள் ஞானி he will not do that. ஏன்னாக்க அவர் வந்த வழி அப்படி. ரெண்டாவது அவர் ஜனசமூகத்துக்கு நடுவில் இருக்கும் பொழுது அவரை பார்த்து 4 பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்ற பயத்தினால ததேவ இகரோஜனா பிரமாணம் குறித்தே லோகத்தது அனுவர்த்ததே. அவர் எதோ பிரமாணம் நினைக்கிறாரோ லோகம் அதை அனுபவிக்கும். அதனால அவர் இருக்கார். அதே சமயத்துல அஜ்ஞானினாம் கர்ம செங்கினாம் புத்தி பேதம் ஜனையேன்னு வேற சொல்றாரு பகவத்கீதையில. அதனால அவன் போய் இந்த வேதாந்தத்தை கொண்டு ஒண்ணுமே தெரியாத அவனுக்கு என்ன அசைக்குன்னா தியானம் பண்ணு, அப்ப பூஜை பண்ணு. இதுதான் ஒரு ஞானியினுடைய நிலை. அது ஜோசையே இல்லையா அஜ்ஞானி கர்மனா. அது மட்டும் இல்ல, அவ ஏதோ நல்ல வழியில போனோன்றதுக்காக ஆரம்பிக்கும் போது அதை இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்துறாங்க. இது பண்ணு அப்படி பண்ணிதான் தெரிவிக்கலாம். ஏன் லோகத்துல இருக்கும் பொழுது அவர் எதே எட்டாவா அவர் உட்கார்ந்ததுனால அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். அதனால எதே எட்டா சரணமானது அவர் ஆசைக்கு இந்த ஸ்ருதி வர ஞானி நீங்கள் தான் தூதர். அதனால அவருக்கு ஒன்றும் பாதம் இல்லை. அதனால அவருக்கு என்ன பிரவர்த்தி வேணுமோ அதை பிரவர்த்தி வேணும். அவருக்கு நினைக்கிற லோகத்துக்காக நாம எல்லார மாதிரி இந்த வீட்டுல இருந்துதான் இருக்கணும், என்ன ஞானம் இருந்தாலும் அப்படின்னு இருக்காரு. கோபாதகாசிய பிரவர்த்தனை அதுல என்ன சார் உங்களுக்கு கெடுதல் வந்துட்டு அப்படின்னு ஒரு பெரிய பால் போட்டார். போட்டு அவன் பூர்வ வச்சு விடுறதா இல்ல, அவனுக்கு இவரை கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். வித்தியாசம் எது போட்டாலும் ஒரு கேள்வி கேட்பாங்க. சார் இது அதிப்பிரசங்கம் சார், நீங்க சொல்றது வரம்பு மீறி சார். அவர் எல்லாருக்கும் ரூல்ஸ்ன்றது ஒரு காமன் சார், வேதத்துல எல்லாருக்கும் போட்டது. அவர் மட்டும் ரூல்ஸுக்கு எக்ஸப்ஷன். அவரும் என்ன மாதிரி கண்டுக்காத ஒரே ரத்தம் தான், ஒரே பிளட் தானே சார் அவரு.
அதிப்பிரசங்கா இது சேத் பிரசங்கம் தாவதீரய. விதி சாஸ்திரம் இதெல்லாம் எல்லாருக்கும் அப்ளிகபிள் சார். இதை யாரும் தாண்ட முடியாது. விதி சாஸ்திரம் இதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு வரம்பு போட்டு இல்லையா? அப்படி அந்த வரம்பை ஒருவர் மீறுகிறார் என்றால் அவருக்கு ஒரு தோஷம் தானே வரும். அவருக்கு அதெல்லாம் எப்போ வேணாலும் பண்ணலாம். அவருக்கு தியானம் பண்ணுன்ற நெசசிட்டி எல்லாம் இல்லை. அவருக்கு வேணா பண்ணாரு, எல்லாம் பண்ணவே மாட்டாங்க சார். பண்ண கல்யாணம் வந்து பண்ண சார் அப்படின்னு கேட்கறதுக்கு நன்னாவா இருக்கு. அது ஒரு வரம்பு மீறல் இல்லையா அப்படின்னு தோணும் இல்லையா? அதிப்பிரசங்கா இல்லையா அப்படின்னு கூட கொஞ்சம் கோச்சிக்கிறான். அது அதிப்பிரசங்கம் இல்லையா? செய்ய வேண்டிய காரியத்தை மீறுகிறான் இல்லையா? பிரசங்கம் வரம்பு இல்லையா? அதிப்பிரசங்க பிரசங்க ஒரு வரம்பு மீறுதல் இல்லையா அது அப்படின்னு கேட்டா ஒரு பட்சி கேட்டா அதுக்கு பதில் சொல்றாரு. பிரசங்கம் தாவதீதைய இன்னும் ஒரு பிரச்சனை ஒரு பதில் சொல்லு. ஈரைய கொஞ்சம் சொல்லு. ஈரைய கேளு என்ன? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? வாட் யூ மீன் பை பிரசங்கம்? பிரசங்கம் தாவத்து ஈரைய. வரம்புன்றது யாருக்கு? வரம்புன்னா என்ன அதை முதல்ல சொல்லு. என்ன வரம்பு பேர் சார்? வரம்பு என்ன அதை சொல்லு. பிரசங்கம் தாவத்து ஈரைய. வாட் இஸ் வரம்பு? வாட் யூ மீன் பை திஸ் வரம்பு அப்படின்னு சொன்னா சொன்னா சார் பதில். வரம்புனா பிரசங்கா விதி சாஸ்திரம். பிரசங்கம்னா சாஸ்திர பிரமாணம் சார். சாஸ்திர பிரமாணம் சொல்லிருக்கு. அரகர சந்தியா முப்பாசிக்கன்னு சொல்லி யாவ ஜீவம் அக்னிஹோத்திரம் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கு சார். எப்ப பார்த்தாலும் ஆத்மான முப்பாசிக்க அப்படின்னு சொல்லியிருக்கு சார். எத்தனை அவங்களுக்கு காமிக்க முடியும்? இதெல்லாம் தான் வரம்பு. இதெல்லாம் எப்படி சார் அவர் மீறனா? கட்டுப்பட்டவர் தானே அவரு அப்படின்ற ஒரு நினைப்புல அஜானமா நீங்க கேட்கலாம். பிரசங்கா விதி சாஸ்திரம். பிரசங்கம் தாவீரையன்னு சொன்னீங்கல்ல, அதிப்பிரசங்கானா ஞானி பண்றதுலாம் அதிப்பிரசங்கம். வரம்பு மீறின செய்கை சார் அப்படின்னா வரம்புன்னா என்னப்பா? வரம்புன்னா என்ன? சாஸ்திரத்துல சொல்லிருக்கக்கூடிய செய்வதுதான் வரம்பு அப்படின்னா. அப்பா உங்களுடைய சாஸ்திரம் யாருக்கு எழுதப்பட்டது? விஞ்ஞானிக்கு எழுதப்பட்டது. யாருக்கு ஞானம் வரலையோ அவருக்குத்தான் எழுதப்பட்டது. யாரு? எல்லா வேதங்களும் விஷயா வேதா அர்ஜுன அப்படின்னு கட்டா சொல்றாரு. இந்த வேதமானதெல்லாம் சாஸ்திரங்கள், வேதம், வேதாந்தம், அபராதித்ய, பராதித்ய எல்லா விஷயம் அஜானத்திலிருந்து ஞானம் வருவதற்காக உள்ள புத்தி எல்லாம் அஜானிக்கு தான். ஞானிக்கு போய் இதெல்லாம் எப்படிதான் அவனுக்கு கட்டுப்படுத்த முடியும்? அவனுக்கு என்ன போல்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அந்த ஞானிக்கு இல்ல கோ விதி கோ நிஷேதா அப்படின்றது அவனுக்கு விஷயம். அவருக்கு விதி எங்க இருக்கும், அவருக்கு எங்க இருக்கும் அப்படின்னு சொன்ன. விதியாவது சாஸ்திரமாவது அப்படின்னு எதை எட்டாச்சாரம் அவனுக்கு இருக்கு. அவர் அது பண்ணல, அது வேற விஷயம். அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவருக்கு எந்த விதியும் கட்டுப்படுத்தாது. எந்த விஷயத்துக்கு சன்னியாசிக்கு போய் நீ பூஜை பண்ணு, நீ ஜபம் பண்ணு, நீ போய் அப்படின்னு சொன்னா அவர் சன்னியாசி எத்தனை அந்த மாதிரி சொல்லிருக்கலாம். அவர் எதுக்காக எடுத்தார்? இந்த எவ்வளவும் அவருக்கு பாதிப்பு கிடையாது அப்படின்றதை காண்பிப்பதற்காக அவரு எடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஞானிக்கு தத்து இந்த விதி சாஸ்திரமானது தத்து தத்துவம் பிரதி அது இந்த சாஸ்திரமானது தத்துவ ஞானத்தை குறித்து ஏற்படவில்லைப்பா. எல்லா சாஸ்திரமும் அஜானிக்கு தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதான் எத்திர வேதாக அவேதாக பவந்தி, எத்திர பிதா அபிதா பவதி, எத்திர மாதா அபிதா அமாதா பவதி. அந்த நிலையில இருக்காரு. அவருக்கு என்ன அம்மாவாக அப்பாவாக சாஸ்திரமாக ஆக வேண்டிய காரியமாக எதுவும் கிடையாதுப்பா. இந்த சாஸ்திரம் எல்லாம் அஜானி நிலையிலிருந்து ஞான நிலைக்கு வரதுக்காக எழுதப்பட்டதுப்பா. ஞானம் வந்த பிறகு இந்த புத்தகத்துக்கு எல்லாம் அவருக்கு என்னப்பா யூஸ்? அவர் அதை நூற்றத்துக்கு யூஸ் பண்ண வைப்பாரு தவிர அந்த நிலைக்கு அவரும் வரணுன்றதுக்காக அவருக்கு எந்த விதத்துல இந்த விதி சாஸ்திரமானது யூஸ் ஆகும்? அவருக்கு கோ விதி கோ நிஷேதா அப்படின்னு சுகாஷ்டகத்துல எந்த விதியும் கிடையாது. ஞானிக்கு எந்த நிஷேதமும் கிடையாது. அவர்
அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இருக்காரு. என்ன வேணாலும் பண்ணலாம்ன்றீங்க. என்ன சார் யுக்தியா சார் அவர் ஞானி எல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாது சார் நீங்க பேசுறதுன்னு திருப்பியும் ஒரு பொறுப்பியானது வரதான். அவன் கேட்கிறான், இப்போ என்ன சார் இது வித்வத் விஷயங்கள் இல்லவே இல்லையா? இதெல்லாம் அடிப்பது விஷயம் தான் எத்தனையும். இப்ப வேதமானது 1000 பேருக்கு எத்தனை வியாக்கியானங்கள், எத்தனை அமிர்தம், சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருத்தம், சந்தஸ், ஜோதிஷ், எல்லாம் நியாயம், மீமாம்சா, புராணங்கள், அத்தனை வித்யாஸ்தானங்களும் மீட் அஜானி அப்படின்னு சொல்லுகிறார். வர்ணாசிரம வயோவஸ்தா அபிமானோ யஸ்ய வித்யதே தஸ்யைவ நிஷேதாச்ச விஜய சகலா அபி. வர போல்டா ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சு திருப்பி இந்த சவுத்து உங்களுக்கு வரல. இந்த ஜென்மால இந்த வர்ணம், ஆசிரமம், வயசு, இந்த அவஸ்தைகள், இதுல இருக்கக்கூடிய அபிமானங்கள்லாம் எஸ்ய வித்யதே யாருக்கு வருதோ அவருக்கு, அந்த அஜானிக்கு தான் விதியோ நிஷேதமோ வரும். யாருக்கு இந்த வர்ணம், ஆசிரமம், வயசு, அவித்த இதெல்லாம் அபிமானம், தேகத்திலேயே அபிமானம் இல்லை இல்லையா? தேகத்துல அபிமானம் இருந்தால்தானே வர்ணத்துல அபிமானம் வரும், ஆசிரமத்துல அபிமானம் வரும், வயசுல அபிமானம் வரும், அவஸ்தையில அபிமானம், கூட சரீரம், சூக்ம சரீரம், காரண சரீரம் வரும். இதெல்லாம் எப்ப இருக்கோ அவனுக்கு தான் நாம ஸ்தூல சூக்ம காரண சரீரா சுதிரிகா பஞ்சகோஷா அவஸ்தா திரயசாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா ஆத்மா அப்படின்னு யாருக்கு உபதேசம் பண்ண? யாருக்கு இந்த தேகத்துல அபிமானம் இருக்கோ அவனுக்கு வர்ணத்துல அபிமானம் இருக்கு இல்லையா? வர்ணம் சார், நான் பிராமணன் சார், எனக்கு இருக்கு சார், அவன் சூத்திரன் சார், அவன் சத்திரியன் சார் அப்படின்ற அபிமானம் யாருக்கு இருக்கும்? தேகத்தை தான் என்று நினைக்கக்கூடியவனுக்கு மட்டும்தான் இந்த வர்ணத்துல அபிமானம் இருக்கும். இந்த அபிமானம் எப்ப இருக்கோ அப்பவே நோய் சப்டன் அவருக்கு தேக அபிமானம் இருக்கு இல்லையா? அதான உண்மை. ஞானி அந்த நிலையை தாண்டிட்டாரு. ஆனாலும் வேலையை பண்ணும் பொழுது அவருக்கு இந்த மனசுல வச்சுட்டு இருந்தாலும் இப்ப நீ பாருங்க, அப்புறம் அதையும் ஒரு தான் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா அவனை விரிகை கூட்பா, வழி கூட்பா, அப்படி எடுத்துட்டு வரலாம் இல்லையா? அத்தியந்த வைராக்கியமா இருந்தா அவங்க நிச்சயத்தை சொல்ல போறாங்க. நம்மளும் அப்படின்னா வேதாந்தத்துல சொல்லணும், எல்லா வைக கர்மகாண்டத்துல சொல்றதெல்லாம் ஒத்துட்டோம். வேதாந்தத்துக்கு வந்தது வர்ணமாவது ஆசிரமமானது இதெல்லாம் எங்க மைண்டால ஆப்பிரமா சொத்தாங்க. அது பிராக்டிகல் நாலேஜ். அது யாருக்கு வேணாலும் வரலாம். ஆம்பளைக்கு வரலாம், பொம்பளைக்கு வரலாம், திருப்பதிக்கு வரலாம், வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாங்க இல்லையா? அப்படின்ற ஆர்குமெண்ட் எல்லாம் பெருசா மேல போக மாட்டேன் இல்லையா? ஆகையினால எப்போ இவனுக்கு அந்த வருடத்துல ஒரு அபிமானம் இருக்கு, அப்ப என்ன அர்த்தம்? அவன் தேக அபிமானம், இந்த மம அபிமானம் தான் இருக்கு. அவனுக்கு அகங்கார அபிமானம், மமகார அபிமானம் இருக்கு, ராகம் இருக்கு, துவேஷம் இருக்கு. ராகத்வேஷாத அபிமானம் எல்லாம் அவனுக்கு அபிவேகத்தினால வந்தது, அபிவேகம் அதனால வந்தது, அஞ்ஞானத்தினால வந்தது. அப்படின்றதெல்லாம் நம்ம மேல மேல போய் சொல்லிட்டு இருக்க சொல்லி வருங்க. ஆசிரமம், ஆசிரமத்திலையும் ஒரு அபிமானம் இவனுக்கு குட்டி சகனா இருக்கலாமா, பகுதகனா இருக்கலாமா, ஹம்சனா இருக்கலாமா, பரமஹம்சனா இருக்கணும். ஐவாந்திய பரமஹம்சன் அப்போ ஆசையானது இருக்கு, அபிமானம் இருக்கு டேரக்ட்ல அர்த்தம் இல்லையா? இதுக்கு விதிக்காசியா இருக்கப்போதும் அஞ்ஞானம், அதனாலதான் அவனுக்கு டீச்சிங் இல்லையா? இவனுக்கு நம்ம மூச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் டீச்சிங் இருக்கு இல்லையா? அதனாலதான் வர்ணம் என்ன, ஆசிரமம் என்ன, அப்புறம் வயசு. அதுக்கு சார் வயசை ஏன் சார் எத்தனை அந்த தேகம் இருக்கிறதுனாலதான் வயசு. கிருஷ்ணகேஷி ஜாதபுத்திரா அக்னி ஆதீத அப்படின்னு சொல்றது. ஒரு மனுஷனுக்கு கேசமானது கருப்பாக இருக்கும் போதுதான் அக்னிஹோத்திரம் பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, அவன் யார் யாகம் பண்றதுக்கு அக்னி ஆதானம் பண்ணி கொள்ளலாம். அவருக்கு ஒரு குழந்தை பிறந்து இருக்கக்கூடும். அந்த குழந்தையும் ஆம்பள குழந்தையாக இருக்கணும். இந்த கண்டிஷன் தான் பண்ணாதான் இவன் அக்னி ஆதானம் பண்ணி அக்னி ஓட்டி ஆகி அவன் யாகங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விதி இன்னைக்கு. அவன் எப்படி பண்ணலாம்? கருணாநிதி ஹோத்திரின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணகேசியாக இருக்கும் பொழுதே பண்ணணும். தலையில நரம் ஓட்டுனாக்கா அதுக்கப்புறம் பண்ண பிரயோஜனம் இல்லை. கருப்பா முடி இருக்கணும், ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கணும். இப்படி எல்லாம் நிதி சாஸ்திரங்கள்ல
அபிமானங்கள்லாம் வரும். அதை சொல்றதுக்காக வரல ஆசிரம வயது அவஸ்தா. என்ன இப்படி இந்த வயது அவஸ்தை, இந்த அவஸ்தையில இருக்கேன், இந்த பால்ய அவஸ்தையில இருக்கேன். கௌமாரம் எப்போ பால்ய அவஸ்தையில இருப்பான் அவன்? தன்னை குழந்தைன்னு நினைக்கிற வயசுல தானே இருப்பான். எப்போ அவன் கௌமார அவஸ்தையில தன்னை குமாரன்னு நினைக்கிற போதுங்கிறத தேகத்தோட சம்பந்தப்படுத்தின விஷயங்கள் தானே இது இல்லையா? எப்போ அவன் எவ்வளவு நினைப்பான், எப்போ அவன் வார்த்தைக்கு நினைப்பான், எல்லாம் தேகத்தை வச்சு நான் வயசானவங்க நான் வயசானவன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த தேகத்தையும் வச்சுட்டு நான் வேண்டாம் அர்த்தம். பட் ஆல் ஐ am old person என்ன அர்த்தம்? I am identifying myself with this body. இதான அவசியம், இதான உண்மை. நான் பிராமணன் சொன்னா என்ன அர்த்தம்? I am identifying myself with this body. இல்லையா? நான் ஒரு கிரகத்துல சொன்னா என்ன அர்த்தம்? I am identifying myself with this body. எல்லாத்துக்கும் காரணம் தானே சார். வர்ண ஆசிரம வய அவஸ்தா அபிமானா எஸ்ய வித்யதே. யாருக்கு இதெல்லாம் இருக்கிறதாக நீங்கள் அறிகிறீர்களோ சத்தியவ அவனுக்குதான் இந்த வேதம் சாஸ்திரம் சம்பிரதாயம் ரெகுலேஷன் எல்லாம் ஞானிக்கு இல்லை. சத்தியவ நிஷேதாச்ச விஜயா சகலாபி. சகல விதிகளும் யார் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் நான் நினைக்கிறானோ அவனுக்கு கண்டிப்பா அவசியம். அவன் வேதத்துல சொல்றதுல படிதான் அவனோட தர்மசாஸ்திரப்படி இருக்குதான் ஆகணும். ஞானிக்கு அந்த ரூல அப்ளை பண்ண நமக்கு நம்மளோட வச்சுங்க, அவருக்கு அப்ளை பண்ணீங்க அது ரொம்ப பெட்டர் ஆயிடும் இல்லையா? அதுதான் இங்க பாயிண்ட். இதெல்லாம் கரெக்ட். விதி நிஷேதங்கள் யாருக்கு யாருக்கு வர்ணத்துல ஆசை இருக்கோ, ஆசிரமத்துல ஆசோ, வயதுல இருக்க அவஸ்தையில எனக்கு புகழ் வரணும், நான் முன்னுக்கு வரணும் சார், இப்படி எல்லாம் இருந்தாங்க நீங்க எல்லாம் பண்ணிதான் ஆகணும். உட்காந்து ஏன் யூ வாண்ட் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு விதி நிஷேதங்கள் எல்லாமே இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணாதான் பலம் வரும். இதுல ஏதாவது உட்காந்தா கூட பலம். அதனால பயம் அவனுக்கு. நீ எப்படி பண்ணா என்ன, எப்படி பண்ண, இதெல்லாம் மைண்டுக்குள்ளே நினைக்க முடியும். அவன் அந்த லெவலுக்கு பேசும்பொழுது இது எல்லாம் கிடையாதுப்பா. நீ மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்க, இதெல்லாம் இந்த அஜானியினுடைய ஆங்கிள் வச்சுட்டு அதை போய் அவனுக்கு பிள்ளை பண்ண ப்ராப்ளம் வித்யோ வர்ண ஆசிரம வயோவஸ்தா அபிமானஹா எஸ்ய என்ன அஜானினா வித்யதே. அவருக்கு ஞானிக்கு இதெல்லாம் இருக்கா? வர்ணம் ஆசிரமம் வயசு அபிமானம்லாம் அவருக்கு இருக்கா? கிடையாது. யாருக்கு இருக்கோ தசைவ விதேக நிச்சயம். அவருக்கு கோ விதி கோ நிச்சயம். அவர் எந்த லெவல்ல இருக்கார்? அவர் இந்த லெவல்லே இல்லை. வர்ணாசிரமாதயா தேஹே மாயையா பரிகல்பிதாஹ அனாத்மனோ போத ரூபஸ்ய நித்யேவம் தஸ்ய விநிச்சயஹ. பாருங்க, ரிஷு தாமசு யத்போக்தா போஜ்யம் இதெல்லாம் உபனிஷத் சொல்றது. எந்த ஒரு நிலையில இவனுக்கு இருக்கானோ அந்த நிலையில தான் அவனுக்கு அது வேணும் இது வேணும்ன்ற நிலையெல்லாம் இருக்கு. இந்த பாடியோட ஐடென்டிஃபை பண்ணும் பொழுதுதான் இதெல்லாம் வருகிறது. ஆகையினால தேகத்தை ஆசிரித்து தான் இந்த வர்ணம் ஆசிரமம் வயசு அவஸ்தை எல்லாம் இருக்குப்பா. வர்ணாசிரமாதயா தேஹே இதெல்லாம் எப்படி வந்தது அவனுக்கு? மாயையா பரிகல்பிதா. இதெல்லாம் மாயினால கற்பிக்கப்பட்டதுப்பா. நான் எப்படிப்பா இதுக்கு காரணமாவேன்? எனக்குதான் மாயை தான் நல்லா தெரிந்த பிறகு மாயைதான் ஈஸ்வர மாயை தான் காரணம். மாயாந்து பிரகதி வித்யா மாயனந்து மகேஸ்வரம்னு தெரிந்த பிறகு இதெல்லாம் இது ஜீவ பிரம்ம ஐக்கியம் பண்ணணும்னு என்னுடைய மாயை தான் இதெல்லாம் எனக்கே தெரிஞ்ச பிறகு எனக்கு எப்படித்தான் இந்த மாயை மேல ஒரு அட்டாச்மெண்ட் வரும், வர்ணம் மேல ஒரு அட்டாச்மெண்ட், ஆசிரமம் மேல ஒரு அட்டாச்மெண்ட் வரும் இல்லையா? இதெல்லாம் மாயைன்னு எனக்கு தெரியறது. இதெல்லாம் இங்க இருக்கும் பொழுது இந்த பாடியானது மாயைன்னு எனக்கு தெரியறது. நான் எப்படி நம்ம மாயின்னு தெரிஞ்சுட்டு இதுக்கு போய் ஒரு வேல்யூ கொடுப்பேன், திதி கொடுப்பேன், இதுக்கெல்லாம் வேல்யூ கொடுப்பேன்? கொடுக்க மாட்டேனே. ஆகையா சர்வாசிரமாதயா தேஹே வர்ணம் ஆசிரமம் முதலியவைகளாம் மாயையா பரிகல்பிதாக நன்றாக கற்பித்து இதை என்னமோ சொல்லி ஈஸ்வரனும் கான்சியஸ்னஸும் மாயையும் சேர்ந்தா ஈஸ்வரன் கான்சியஸ்னஸும் அதுக்கையும் சேர்ந்தா ஜீவன் இதெல்லாம் கல்பனை. ஜீவமாவது இருக்கிறது பிரம்மா. பிரம்மைவ சத்தியம் இல்ல தத்ரிக்தம் சர்வம் மித்யா. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சொல்ற ஆளுக்கு இது தெரியாதா? இதெல்லாம் மாயேன்னு. இதுல போய் நான் விதியை நிச்சயத்தை பார்த்து நான் கவலைப்படுறாளா நானு இல்லையா?
வர்ணாசிரமாதயா தேஹே மாயையா பரிகல்பிதா ந ஆத்மனஹா போத ரூபஸ்ய இத்யேவம் தஸ்ய விநிச்சய. அந்த ஞானிக்கு இதெல்லாம் ஞானஸ்வரூபமான ஆத்மாவுக்கு ஆத்மனஹா போதஸ்வரூபஸ்ய ஆத்மனஹா எனக்கு நான் தப்பிக்கப்படு வர்ணமோ ஆசிரமமோ வயசோ அவஸ்தையோ இதெல்லாம் மாயை. நான் சுத்த பிரம்மம். இது எதுலயுமே சம்பந்தப்படாத எதிரிக்கா எல்லாம் ஆத்மா ஐயே. இதெல்லாம் திருஷ்ய பதார்த்த சம்பந்தம் எல்லாம் திருஷ்யங்கள் எல்லாம் பொய். ஐ ஒன்றுதான் சத்தியம். ஆத்மனஹா போத ரூபஸ்ய ஆத்மனஹா இந்த மாயையானது அவருக்கு கிடையவே கிடையாது. அந்த ஆத்மாவிற்கு இந்த பரிகல்பிதமான இந்த மாயை, இந்த தேகம், அபிமானம், அபிவேகம், அஜானம் இதெல்லாம் கிடையாது. ஏன்? அவர் ஞானஸ்வரூபி. ஞானஸ்வரூபின்னு தெரியலன்னா அஜானம், அஜானம் வந்துச்சுன்னா அபிமானம் வரும், அபிவேகம், அபிவேகத்துனா அபிமானம் வரும், அபிமானம் வந்துட்டேன்னா ராகத்வேஷம் வரும், ராகத்வேஷம் வந்துட்டேன்னா உடம்போட ஐடென்டிட்டி வேணும், உடம்போட ஐடென்டிட்டி வேணும்னா துக்கம் வந்துடும், சந்தானம் வந்துடும். இந்த லெவல் எல்லாம் அவர் புரிஞ்சிட்டார். அதனால அவர் போத ரூபத்துல இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அவருக்கு வர்ணாசிரமமானது கல்பித மாயைகள் ஒட்டுவதில்லை. என்ன கிடையாது. அவருக்கு கர்ம நித்தியதே நரே. அவருக்கு இந்த அபிமானங்கள் எதுவும் காமையே சோதையே ரஜோகுண சபுத்வாகனா அவர் குணாதீதமான நிலையில இருக்காரு. நித்திரைகன்யோ பவார்ஜுனன்னு அதுதான் சொன்னார். இந்த குணங்கள்லாம் பிரகிருதிக்கு சேர்ந்தது, மாயைக்கு சேர்ந்தது சார். இந்த குணங்கள்லாம் தைரிய விஷயா வேதாக மாயைக்கு சங்கமானதான் சார். வேதத்துக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தைரிய விஷயாக வேதாக. அதனால இதிலிருந்து நீ சமைச்சுக்கு வெட்ட போட அர்ஜுனான்னு சொல்லியிருக்காரு. நித்திரைங்க குணாதீதனாக மாறு. இதெல்லாம் குணத்தோட கொண்டு சத்தம் ரஜத்து சமூகத்துக்கு உடல் இயக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஆசிரமம் ஆதி விஷயங்கள் தான். இதுக்கு மேல அப்படின்னு சொல்றதுதான் திண்டிமா, வேதாந்தத்தினுடைய திண்டிமா. எல்லாம் மாயா கருத்தை அப்படிங்கப்பட்டு ஞானி சத்திய விநிச்சய அப்படின்றது ஞானியினுடைய நிச்சயம். அப்படிப்பட்ட ஞானி எதவானாலும் செய்யலாம். அவர் இருந்தாரே சமாதி மத கர்மாணி கரோத்து கரோத்துவா ஹிருதயேன அர்த்த சர்வா முக்த ஏவ உத்தமாசயா. அருமையா எழுதினார். சமாதி அத கர்மா. சமாதியில் அவர் கர்மா யோகத்தில் இருக்காரா, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, யோகம் பண்ணிக்கணும். கம்பெல்லாம் பண்ண முடியாது. ஞானி சமாதி வேணும்னா பண்ணட்டும். இல்ல அவருக்கு கர்மாவில தான் ஆசை இருக்கு சார், அவருக்கு என்னமோ அக்னிவர்த்தம் பண்ணாம அவருக்கு தூக்கம் வராது சார், பண்ணிட்டோம். வேண்டாம் நான் சொன்னேன். சமாதி அத கர்மாணி மா கரோது கரோத்துவா. அவர் கர்மாக்களை செய்யாமல் இருந்தா மா கரோது செய்யாமல் வேணாலும் இருக்கட்டும், கரோத்துவா வேணா செய்யணும். ஒன்னும் அஃபெக்ட் ஆகப்படுறது ஞானி இல்லையா. அவர் சமாதியில இருக்காரோ கர்மாவை பண்றாரோ மா கரோத்து செய்ய வேண்டாம், நீங்க சொல்லுங்க செய்ய வேண்டாம், கரோத்து செய்யணும் செய்ய. ஏன் இந்த நிலையில இருக்காரு ஹிருதயே இல்லையா. அது இந்த சமாதி இதெல்லாம் வந்து அவருக்கு சர்வ அஸ்தமனம் ஆயிருக்கு. அவருக்கு ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் அவருக்கு போய்விட்டு இல்லையா. ஹிருதயத்துல இருக்கக்கூடிய ஆசைகள்ல சர்வான காமான அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் நீங்கிவிட்டது. நீங்கிவிட்ட காரணத்தினால முக்தையேவ அவர் உயர்ந்த பாவத்துல உத்தம ஆசையா முக்தா. அவர் முக்தியினுடைய ஸ்தானத்துல இருக்கக்கூடியார். பிரம்ம ஜானத்தினால அவர் பிரம்மஜான ஞப்தி ஸ்வரூபம். ஞானம்னு சொன்னா கூட அவருக்கு ஞானம்னா ஞானம் நியாயம் தான் வரும். ஞப்தி ஸ்வரூபம் இல்லையா. அனுபவம்னு சொன்னாலும் பிராப்தம். அனுபவிக்கிறவன் அனுபவம் அனுபவிப்பதுன்னு வந்து அனுபூதி அவ்வளவுதான். அதை மாற்றி சொல்றேன் அவ்வளவுதான். அனுபவம்னு சொன்னா இந்த அனுபவத்தோட நம்ம பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக வார்த்தையை மாற்றிட்டாங்க. இந்த புத்தியில இருந்து வெளியில எடுக்கணும். திருப்பதி இல்லாத நிலை அதான் ஞானம் ஞேயம். ஞானம்ன்ற நிலையை தாண்டினதான ஒரு சொரூபம். ஞானா ஞேயம் ஞானம் திருப்பி ஞானம்னு சொன்ன கூட யக்தி சொரூபம் அப்படின்னு சொன்னா அவர் வேறு எல்லா ஆசையும் சர்வ ஆஸ்தாக
இச்சைக்கின்றது கிரேவிங்கிறது அவருக்கு இச்சையானது. தர்மா தர்மங்கள் அர்த்தங்கள் காமங்கள் இதெல்லாம் அவருடைய ஹிருதயத்திலிருந்து நீக்கிவிட்டது. ஹிருதயேன அர்த்தம் இல்லையா, அதெல்லாம் விட்டு போயிட்டு அவர்தான். அதனால முக்தையே அவர் முக்தி நிலையில இதுதான் உத்தம ஆசையான். இப்படி உயர்ந்த பாவனையோட இருக்கக்கூடிய அவருக்குத்தான் சார் முக்தன்னு பேரு. அப்படிப்பட்ட அவனை பற்றி யோக வசிஷ்டத்துல ரொம்ப சொல்லுங்க. பாஷா அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி இங்க யோக வசிஷ்டத்துல இந்த ஸ்லோகமானது 57வது ஸ்லோகமானது 4வது சாப்டர்ல அப்படியே சமாதி அந்த கர்மாணி மா கரோத்து கரோத்துவா ஹிருதயேன அஸ்த சர்வாஸ்தா முக்த ஏவ உத்தமாட்சயா அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடியே அடுத்த ஸ்லோகம் எழுதுக. நைஷ்கர்மியேன சத்யாத்மோ அஸ்தி ந கர்மபிஹி ந சமாதன யஸ்யாப்யாம் யஸ்ய நிர்வாசனம் மனஹ. அவருக்கு சமாதி ஜபம் கர்மா இதெல்லாத்தையும் அவர் தலையில கொண்டு வந்து கட்டாதீங்க. இதெல்லாம் அஞ்ஞானி தலையில கட்டக்கூடிய விஷயம். இந்த ஐடியாவை வச்சுட்டு அந்த ஞானியை கேள்வி கேட்கின்றதா இந்த பூர்வ பக்தி. அவனுக்கு தர வேண்டிய பதில் என்னன்னு விசாரிங்க. ரொம்ப அதான் ஞானியினுடைய சொன்னா இதனுடைய மேல் போக்கின அடுத்த ஞாயிற்றுக்கிழமை